கவனிங்க. இப்போ we are going into 10. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான லேர்னிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 ரியல் நம்பர். இப்போ இந்த ரியல் நம்பர்ஸ் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி வாட் அண்ட் ஆல் வி ஹேவ் டு நோ அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல. ரியல் நம்பர்ஸ் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சே ஆகும். நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ஹோல் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், கோ பிரைம். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். நேச்சுரல் நம்பர்னா என்ன? நேச்சுரல் நம்பர்னா 1 1 2 3 4. ஓகேவா? நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0 1 2 3 0 1 2 3 W அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அடுத்து வந்து இன்டீஜர். இன்டீஜரை செட்னு போடுவாங்க. இன்டீஜர்னா வாட் இஸ் அன் இன்டீஜர்? நம்பர். இன்டீஜர் அப்படின்ற நம்பர் என்னது? நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ்னா பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் 0. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் -1 -2 ஓகேவா 0 1 2 டிராவல் ஆயிட்டே இருக்கும். தேர் கேனாட் பி -1.5 இல்லைன்னா 1/3 இது மாதிரிலாம் இருக்க முடியாது இன்டீஜர். அப்புறம் இந்த ஹோல் நம்பர் பார்த்தோம்ல நேச்சுரல் நம்பர். இதுலயே ஈவன் நம்பர். வாட் இஸ் ஈவன் நம்பர்? 2 4 6 8 ஓகேவா? ஆட் நம்பர் 1 1 3 5 7 9 இதுல முடிகிறது. ஓகேவா? சரி, வாட் ஆர் பிரைம் நம்பர்ஸ்? 1 1 2 which tables are which will come in each table and one table. Divisible அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. It can be divisible by itself and 1. ஓகேவா? ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்ப 6 இருக்குல்ல, 6 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1 ஆல டிவைட் ஆகும், 2 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும், 6 ஆல டிவைட் ஆகும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. A number which has itself, example 5 and 1 மட்டும் தான் ஃபேக்டர். இது வந்து பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப கோ பிரைம்ல when 2 நம்பரோட 2 இப்போ வந்து 8னு ஒரு நம்பர் இருக்கு. இது காம்போசிட் நம்பரா? ஓகே 15 இதுவும் காம்போசிட் நம்பரா? இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு? எதுவும் இல்லைல்ல. இது 2 கியூப் 2 × 2 × 2 இது 3 × 5. அப்ப இந்த ரெண்டு நம்பரும் கோ பிரைம்னு சொல்லுவாங்க. இதுதான் கோ பிரைம். ஓகேவா? இதுதான் வந்து கோ பிரைம் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்புறம் பிரைம் டப்லெட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ரைட், டப்லெட். அதாவது 2 கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்குன்னா அது டப்லெட். எக்ஸாம்பிள் 3 5 5 7 11 13 17 19. 9 வந்து நாட் அ பிரைம் நம்பர். கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பருக்கு கன்சிக்யூட்டிவ் என்ன? அடுத்தடுத்து பிரைம் நம்பருக்கு. ஓகேவா? 23 27 4 இருக்கு டிஃபரன்ஸ். 27 ஆனா பிரைம் நம்பரே கிடையாது. 29 31. ஓகேவா? ரைட். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 100 பிரைம் நம்பர், ஃபர்ஸ்ட் 100 நம்பருக்குள்ள இருக்கிற பிரைம் நம்பராவது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதை எழுதிக்கோ, டாஸ்க் நம்பர். அந்த பிரைம் நம்பர்ஸ்லாம் உனக்கு தெரியணும், சரளமா தெரியணும். ஓகேவா? அது வந்து உங்களோட டாஸ்கா வந்து எழுதிக்கோ. இந்த டாஸ்க் நீங்க வந்து பண்ணணும். 25 பிரைம் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் 100க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் நீங்க வேஸ்ட் பண்ணது எழுதணும். அதுதான் அவனை நோட் பண்ண சொன்னேன் டாஸ்க். ஓகேவா? சரி, ஓகே. சரி போதும். இப்போ பிரைம் நம்பர்ஸ் பத்தி இதெல்லாம் வந்து பாத்துக்கோமா? இப்போ okay, let's go into fundamental theorem of arithmetic. Okay,
every composite number can be expressed as a product of prime number, which is unique. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளா நீங்க தான் கொடுக்க போறீங்க. இப்போ 2, 3, 5, 7 இதுல இருந்து ஒன் நம்பர் சொல்லு. 2 அதே நம்பர் கூட சொல்லலாம் திருப்பி திருப்பி திருப்பி. ஓகேவா? இப்போ எனி நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா போட்டோம்னா ஒரு காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் டூ பிரைம் நம்பர்ஸ் சேம் நம்பரா கூட 2 into 2 into 2 கூட இருக்கட்டும். அப்போ இதுல 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கா, 2 ஸ்கொயர். 3 வந்து பவர் 1, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 5 ஸ்கொயர், 7 into 1. ஓகேவா? இது இருக்குல்ல 100, 21, 21 into 100, 2100. ஓகேவா? 1 ஃபேக்டர் தானே. எனி நம்பர் 2100 can be written as 2100 நம்ம இது மாதிரி எழுதலாம். ஒரு காம்போசிட் நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் எனி காம்போசிட் நம்பர் சொல்லு 2 டிஜிட்ல. 15 15. நீ ஒரு நம்பர் சொல்லு. 32. இப்போ 15 வந்து 15 can be written as 3 into 5 into 1. ஓகேவா? 32 can be written as 2 into 2 into 2 into 2 into 2, 2 power 5 னு எழுதலாம். 32 equal to 2 power 5 into 1. அதுவும் ஒரு ஃபேக்டர். ஓகேவா? ரைட். அப்போ எனி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் as a product of prime which is unique. அந்த நம்பருக்கு எக்ஸாக்டா இத்தனை பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2 cube into 3 square into 5 cube into 7 square. ஓகேவா? 2 cube 5 cube இருக்குல்ல, 2 into 5 வந்து 10, அப்போ 3 டைம்ஸ் வருது, 1000 மாறிடும். 9 into 49, 9 into 49 490 minus 490 minus 49 இல்லைன்னா 9 into 49 449. ஓகேவா? இல்லைன்னா இந்த இதை 50 எடுத்துக்கலாமா, 50 minus 1 எடுத்துக்கலாமா, 450 minus 9 441. ஓகேவா? அப்போ 441 000 1000ல 000 இது மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ரைட். அப்போ இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் இதுல எல்லாம் இதை பத்தி சொல்லுவாங்க, எப்படி இது மாதிரி நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு காம்போசிட் நம்பர் வருது அப்படின்றது ஏர்லியர் கிளாஸஸ்ல உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். அப்போ அக்கார்டிங் டு திஸ் fundamental theorem of arithmetic is prime factorization. Find HCF and LCM of 180 and 54. இதான் உனக்கு ஒரு கொஸ்டின் வச்சுக்கோயே. அப்போ 180 equal to 2 into 2 into 3 into 3 into 5. பிரைம் ஃபேக்டரைசேஷனா பிரிச்சோம். 180க்கும் 54க்கும் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். அதுக்கு இது வந்து வரும். ஓகேவா? அப்போ 2 square into 3 square into 5 அப்படின்னு போடலாம். ஓகேவா? 2 square into 3 square into 5. இதே மாதிரி 54 வந்து 2 into 3 into 3 into 3 அப்படின்னு போடலாம். அப்போ 2 into 3 cube. ஓகேவா? HCF product of the least powers of common prime factors of the numbers. இப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த 2 square 3 square 5 அப்புறம் 2 இது காமன் ஃபேக்டர்ல ப்ராடக்ட் ஆஃப் த லீஸ்ட் பவர்ஸ் ஆஃப் காமன் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் த நம்பர். அப்ப இந்த 2 ஸ்கொயர் 2 power 1 இதுல லீஸ்ட் வந்து என்ன 2, 3 ஸ்கொயர் 3 கியூப், அப்ப லீஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் into 1. ஓகேவா? அப்ப 2 into 9 18 தான் HCF. LCM அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் தி ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஆல் த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன, இதுல 2 ஸ்கொயர்டா,
இதுல 3 கியூபா, அப்புறம் 5 பவர் 1. காமனா இல்லைனாலும் ஓகே, 5 பவர் 1. ஓகேவா? அப்ப LCM equal to 2 into 27 into 5. அப்ப 20 into 27 ஓகே பார், கவனி, 4 5s are 20. அப்ப 20 into 27 540. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம HCF LCM மல்டிப்ளை பண்ணுவோமா? 18 into 540 மல்டிப்ளை பண்ணுங்க. 18 into 540. ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ஓகேவா? 9720. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் 18 into 180 into 54 போடுங்க. 180 into 54. ஸ்டாப் இட். வெயிட், இப்பதான்டா போட்டீங்க. 540 into 18 போட்டீங்களேடா, அதே ஆன்சர் தானடா. 972 ஆல்ரெடி போட்டதே திருப்பி போடுறீங்களே. அப்போ HCF into LCM equal to product of the numbers வருதா? அப்போ HCF A, B into LCM of A, B equal to A into B. அப்ப HCF into LCM equal to A into B. இல்ல இது 2 ஸ்கொயர்டு. 54 2 power 1 3 cube. இது ரெண்டுத்துக்கும் இது 54 வந்து பவர்ஸா வந்து எழுதி இருக்காங்க. இங்க 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 எழுதி இருக்காங்க. இல்ல 180யோட ஃபேக்டர், 180யோட ஃபேக்டர் பாரு. இப்ப 180 18 into 10 போடலாமா? இது பாரு, இப்படியும் போடலாம். 18 into 10, 10ன்றது வந்து 5 into 2 18 வந்து 2 into 9 9 வந்து 3 into 3 into 5 into 2. அப்ப 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5. நம்ம எதுக்கு வந்து நம்ம பார்க்கணும்? இதுக்கும் தான் காமன் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இது வந்து இது கொண்டு வரதுக்கான ஸ்டெப். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்றோம்? HCF into LCM equal to A into B, இல்லைன்னா XY அப்படின்னு வச்சுக்கலாமா? X into Y, அந்த ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் வந்து XYன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸ். Express each number as a product of its prime. ஓகேவா? இப்போ நீ பார்த்த மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் உடனே உனக்கு கொடுக்குறேன். நான் நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. 140. அப்போ 140 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இப்படிதான் வந்து ஃபேக்டரைசிங் பண்ணுவோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2ல போகுமா? முதல்ல 2 தான் பார்க்கணும். 2ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 3 ட்ரை பண்ணும், அப்புறம் 5, அப்புறம் 7, அப்புறம் 11, 13, 17. ஓகேவா? இப்ப 2க்கு வந்து இப்ப 2ல போகுதா? ஓகேவா? 70 வந்துச்சு. இப்ப வந்து 3ல போகாது, அப்ப 5, 7, 7, 1. அப்போ 2 ஸ்கொயர் into 5 into 7 into 1, அந்த 1 சேர்க்கும். ஓகேவா? சரியா? இப்போ 156 நீங்க போடுங்க பாப்போம். ஓகே, 156. ஓகேவா? அப்புறம் 3 into 13. அப்போ 2 ஸ்கொயர் into 3 into 13.
இப்போ இதே மாதிரி 3825 3825 முதல்ல த்ரீ போடு. சரி ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து ஆர்டர்ல போடுறப்ப வந்து எவ்வளவு 3 வரும் அப்படின்னு பார்க்கணும். 3யோட டிவிசிபிலிட்டி எப்படி செக் பண்றது? 3 square into 17. ஓகே, 3 ஸ்கொயர் இன்டூ 5 ஸ்கொயர் இன்டூ 17. ஓகேவா? நான் மாத்தி போட்டேன். 5 square into 5 square. ஓகேவா? முதல்ல 3யோட டிவிசிபிலிட்டி செக் பண்ணோம்னா நம்ம எப்படி செக் பண்ணணும்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். 11 பிளஸ் 7 18. அப்ப 18 டிவிசிபிள் பை 3 இந்த நம்பரும் 3 ஆல டிவிசிபிள். ஓகேவா? ரைட். திருப்பி 12 பிளஸ் 3 அதுவும் டிவிசிபிள். ஓகேவா? அப்ப 3 நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 5க்கு போகணும். அப்பதான் ஆர்டர்ல நம்ம எழுதணும். 5505. ஃபைவ் முடிஞ்சிச்சா? 3 வந்து போகல, 5 முடிஞ்சிச்சா? 7 ட்ரை பண்ணு. 11ல போகும் பாரு. 11 போடு. 143 143 11ல போகும். அண்ணா 3 into 7 into 11 into 17. 13. சரி 13. ரொம்ப ப்ரெஷர் இருக்குல்ல. இங்க பாரு, இப்ப பாரு, இந்த நார்மல் டிவிஷன் இருக்குல்ல, அதை எப்படி இந்த இடத்துல இருந்து வரணும்னா 10 1 டைம் ரிமைண்டர் 3, 30 4 டைம் ரிமைண்டர் 2, 21 3 டைம். இப்ப 11 14 1 டைம் ரிமைண்டர் 3, 33 3 டைம்ஸ். ஓகேவா? 13 1. ஓகேவா? ரைட். இப்ப 11ல போகுமா இல்லையான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டிவிசிபிலிட்டி எல்லாம் தெரியணும். டிவிசிபிலிட்டி எப்ப படிச்சோம்? 6th படிச்சோம். ஓகேவா? 7429. சரி கவனி இல்ல கவனி. முதல்ல பிராக்டிஸ் பண்றதுனால வந்து கிறுக்க கூடாது. நீ இதை போடுற அப்படின்னா இப்படி எல்லாம் போடக்கூடாது. கரெக்டா ஆர்டர்ல இதுல போடு. ஒரு இதுலயாவது வந்து வரணும். பாரு எப்படி இருக்கு உன்னோட பிரசன்டேஷன் பார்த்தோன்னா வந்து நீ சரியா போட்டிருக்கிறது. அப்படி இல்லை, பிராக்டிஸ் பண்றப்பயே மெயின் எக்ஸாம் நினைச்சுதான் பிராக்டிஸ் பண்ணு. அப்பதான் உனக்கு அங்க வந்து அதே ஸ்பீடு வரும். இல்லைன்னா வந்து ஸ்பீட் கம்மியாகும். ஓகேவா? ரைட். இங்க பாரு, கோடு போட்டு செய்ய, கோடு போட்டுக்கோ. 1 2 3 4. இது மாதிரி வந்து போட்டுக்கோ. பிரசன்டேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ 7429. ஓகேவா? ரைட். அப்போ அந்த மாதிரி பிரசன்டேஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஈஸி ஆயிடும். நீ இப்போ போடுறல, இதோட இன்னும் கொஞ்சம் நீயே கொஞ்சம் பா எவ்வளவு அழகா இருக்குன்னு உனக்கே தோணும். ஓகேவா? ரைட். அப்போ 17 தான் போகும். ஓகேவா? 17 19 23. ஓகேவா? ரைட். இதுக்கு வந்து போறது சரியா? அப்ப 17 into 19 into 23. ஓகேவா? இப்போ express the number of express each number as product of its prime factors. அப்போ 1000 prime factor எப்படி போடுவோம்? ஓகேவா? 500 250 125 வந்து 5 cube நம்மளுக்கு தெரியும். அங்க 5 cube தெரியும்னா உங்களுக்கு அங்கே போட்டுடலாம். 1000 வரப்பே நீ வந்து என்ன பண்ணிடலாம்? 10 cube அப்ப 2 cube into 5 cube போடலாம். ஓகேவா? 2 cube into 5 cube. ஓகே சரி. ஸ்டார்ட் பண்ணா அதை கம்ப்ளீட் பண்ணாம நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா?
பாருங்க. அப்போ இப்போ உனக்கு 1000 அப்படின்னு வந்துருச்சுன்னா 10 ஜீரோன்னு முடியுது இல்ல, எத்தனை ஜீரோ முடியுதோ அதை வந்து நீ இப்ப 100னா 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்ன்றது 2 ஸ்கொயர் இன்டூ 5 ஸ்கொயர், 1000 வந்து 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்டூ 2 கியூப் இன்டூ 5 கியூப். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி கூட போடலாம். நீ எக்ஸாக்டா இப்படி போட்டுதான் போடணும் இல்லை, உன்னால வந்து டைரக்டா வந்து அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? 2 கியூப் இன்டூ 5 கியூப். இப்ப 72 18 9 3 3 அப்ப 2 கியூப் இன்டூ 3 ஸ்கொயர். ஓகேவா? 2 கியூப் இன்டூ 3 ஸ்கொயர். இல்ல இதெல்லாம் வந்து உனக்கு வந்து பில்டப். இப்ப இது சம்மரி. Find the LCM and HCF of the pair of integers and verify that LCM into HCF equal to product of two numbers. இல்ல இங்க பாரு, அப்படியே பாரு. ஓகே, சொல்யூஷன். அப்ப 5 இங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? இப்ப 2 முடிஞ்சதா, அடுத்து 3 5. ஓகேவா? அப்ப 2 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 17 12 வந்து 2 இன்டூ 2 இன்டூ 3 அப்ப 2 ஸ்கொயர் இன்டூ 3. ஓகேவா? HCF வந்து லோவஸ்ட் காமன்ல லோவஸ்ட் பவர் 2 பவர் 1, அப்புறம் 3 பவர் 1, 6 தான் வந்து லோவஸ்ட். HCF LCM வந்து ஹையஸ்ட். இப்போ இது ரெண்டுத்துல லோவர் காமனா இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் 2, காமனா இருக்கிறதுல ரெண்டுமே 3 தான் இருக்கு. அப்ப 3, அப்ப 2 3s are 6. LCM அப்படின்றது வந்து ஹையஸ்ட் பவர், அப்ப 2 ஸ்கொயர் 3 5 5 17 ரெண்டும் சேரும். ஹையஸ்ட் பவர் காமன் அப்படின்ட்டு இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் x cube y squared z power 4. இங்க பாரு, உனக்குதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். a b வந்து x power 4 y cube z squared. இப்ப இதுக்கு HCF எடுக்கணும்னா HCF அப்புறம் இங்க p ஒண்ணு சேர்த்துக்கலாம், இங்க ஒரு q ஒண்ணு சேர்த்துக்கலாம். ஓகே, p ஸ்கொயர் q கியூப். காமனா இருக்கிறதுல HCFன்றது காமனா இருக்கிறதுல லோவஸ்ட் ஃபேக்டர் x கியூப், காமனா இருக்கிறதுல லோவஸ்ட் y ஸ்கொயர். அது வந்து காமனா இல்ல. LCM வந்து காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட். ஓகே, x பவர் 4 y கியூப் ஓகேவா? இப்போ இததான் நம்ம இந்த இடத்துல பண்றோம். ஓகேவா? இதுல ஹையஸ்ட் வந்து 2 ஸ்கொயர் 3, அப்புறம் 5, அப்புறம் 17. இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1020. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பிரைம் ஃபேக்டர் ரைஸ் டு ஹையஸ்ட் பவர். ஆல் பிரைம் ஃபேக்டர் காமன் அப்படின்ட்டு இல்ல, காமன்ல ஹையஸ்ட் பவர். காமனா இல்லைன்னா அதெல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேவா? ரைட். வெரிஃபிகேஷன். இப்ப LCM into HCF போட்டோம்னா 1020 into 6120. அதே மாதிரி 510 into 12 போட்டாலும் 6120 வரும்.
ஏய் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்டா, அதுதான்டா நம்மளுக்கு வந்து ப்ரூவே பண்ணணும். வெரிஃபை கொஸ்டின் பாருடா. நீ இந்த நம்பர் பார்த்தோன்னு அவசரத்துல போடுறன்ற ரெடி ஆகுறதை தவிர்த்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Find the LCM and HCF of the following pair of integers. Verify that LCM and HCF equal to product of two numbers. அதை வெரிஃபை பண்ணணும். அப்ப HCF கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். HCF into LCM போட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 510 into 12 போட்டாலும் சேமா வருதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சேமா தான் வரும். இது எல்லாமே உங்க புக்ல இருந்து இது இருக்கு, நான் தனியாவே எடுத்து வச்சிருக்கேன், இங்க பாத்துக்கோ. ஓகேவா? அப்போ 336 போட்டோம்னா அது வந்துருமா? 54 போட்டாலும் இதே மாதிரி வந்துடும். நீங்க எப்படி வருது மட்டும் உங்களுக்கு பார்த்தா போதும். நீங்க சம்ஸ் எல்லாத்தையும் போடதான் போறீங்க, போட்டே ஆகணும். ஓகேவா? அப்ப இதுல காமன் வந்து 2 மட்டும் தான், இதுல 3 மட்டும் தான். இதுல 2 power 4, இது 3 cube 7. ஓகேவா? இது வந்து 3024 16. முதல்ல 27 into 7 போட்டு 189. ஓகேவா? அத போட்டு ஓகேவா? 27 into 7 போட்டு முதல்ல அதை முடி. 2 power 4 என்ன சொன்னோம்? டபுள் 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 அப்படி போட்டாலே வந்துடும். 2 powers தான் லாஸ்டா வச்சுக்கோ. இப்போ சப்போஸ் 5 இருக்குன்னா 5 2 கம்பைன் பண்ணி 0 0 வந்து சேர்த்து வச்சு. ஓகேவா? ரைட். உங்களோட ஸ்பீட் இன் மல்டிப்ளிகேஷன் வந்து அவசரமா எல்லாத்தையும் போடுறது இல்லை. எப்படி போட்டா உனக்கு வந்து கம்மியாகும். HCF into LCM 18,144. 336 into 54 அதுவும் 18,144 தான் வரும். ரெண்டும் சேமா தான் வரும். ஓகேவா? ஓகேவா? இப்ப இதே மாதிரி 17 23 29 இதுக்கு வந்து LCM HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது வந்து எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸ் தான், இல்ல எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். அதனால HCF வந்து 1 மட்டும் தான் இருக்க முடியும். 1 மட்டும் தான். இப்ப தெரியுதா ஏன் 1 கண்டிப்பா போடணும்னு சொன்னேன்ட்டு? இல்ல போடலன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். HCFனா காமனா என்ன எடுக்கிறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். மார்க்ல கம்மி பண்ண மாட்டேன். 1. ஓகேவா? பிரைம் நம்பர்ஸோட HCF வந்து 1. LCM 3த்தையும் மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? 3த்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். இது பாரு 17 into 23 இருக்குல்ல, 20 squared minus 3 squared, 400 minus 3, 400 minus 9, 391. 391 into 29 அப்ப 30 minus 1. ஓகேவா? அப்படி போட்டோன்னா உனக்கு சீக்கிரம் ஆன்சர் வந்து. ஓகேவா? அப்ப எப்படி நீ போடணும் அந்த ஐடியாக்காக தான் உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2 cube into 1, இது 3 squared into 1, 5 squared into 1. அப்ப இதுலயே வந்து HCF வந்து 1 தான். LCM வந்து எல்லாத்தையும் 3த்தையும் மல்டிப்ளை பண்ணு. அதனால தானே 1. அதுதானே மறுபடியும் சொல்றது. நீ வேற உலகத்துக்கு போகாத, நான் சொல்றத ஃபாலோ பண்ணு. இந்த 1 ஏன்னா 1 போடுறீங்க அப்படின்னு கேட்டல, 1 போட்டாதான் உனக்கு கன்ஃபியூஷன். இது நீ சொன்னல இப்ப காமனா வரலையேன்னு சொன்னல, அப்பதான் உனக்கு காமனா தெரியும் 3 1 இருக்குன்ட்டு. இல்லைன்னா நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. LCM 1800 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி find the HCF and LCM of the following integers by applying the prime factorization method. நீ ஒண்ணும் போட வேணாம், நீங்க மட்டும் பாரு. நான் நடுவுல ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீ கவனிக்கணும். அதான் உன்னோட வேலை. இது எல்லாமே உனக்கு புக்லயும் இருக்கு. இதை தாண்டி வந்து இது உன் புக்ல இருக்கிறதோட 4 மடங்கு சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆமா, இந்த சாப்டருக்கே வந்து 5 40 மார்க் டெஸ்ட் வச்சிருக்கேன். 5 டெஸ்ட் 40 மார்க் டெஸ்ட் இருக்கு. அதனால அமைதியா பாரு. ஓகேவா? 2 squared into 3, 3 into 5, 21 into 3 into 7. HCF காமனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? 3 இருக்குல்ல, அவ்வளவுதான். LCM ஒரு 3 காமனா இருக்கிறது, 3 ஒண்ணு இருக்கட்டும். 2 squared into 5 into 7. ஓகேவா? அப்ப இதை மல்டிப்ளை பண்றப்பையும் எப்படி ஈஸியா ஆக்கலாம். ஓகேவா? இங்க பாரு 21 into 5 105, 105 into 2 210, திருப்பி டபுள் பண்ணா 420. அவ்வளவுதான், 420 தான். அதான் ஆன்சர்.
அது காமனா எடுத்தீங்க HCF. ம். LCM 4 காமனா எடுத்தது 2 ஸ்கொயர். இல்லப்பா காமனா இருக்கிறது 3 பவர் 1ல எல்லாமே 3 பவர் 1. அதனால அதுல 3 பவர் 1 எடுத்தாச்சு. 2 ஸ்கொயர்டு 5 பவர் 1 7 பவர் 1. சரி. ஓகே. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாரு, HCF AB கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, LCM கண்டுபிடிக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? HCF into LCM equal to A into B ன்னு தெரியும். கரெக்டா? அப்போ HCF into LCM, அப்ப LCM equal to என்ன? HCF divided by, sorry, A into B divided by HCF. LCM into HCF equal to A into B. அப்போ L equal to A into B by HCF. தம்பி அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதான் நம்ம இதுக்கு முன்னாடியே வெரிஃபை பண்ணோம். ஓகேவா? இப்ப இதுல இது மாதிரி 2 கொடுத்துட்டு HCF LCM கேட்கலாம், இல்லைன்னா AB கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்கலாம், இல்ல AB கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு HCF கேட்கலாம். அப்ப LCM equal to A into B by H. அப்ப இதுல 306 into 5 657 ரெண்டுமே போகும். HCF வந்து 2 நம்பருமே டிவைட் ஆகும். ஓகேவா? இந்த நம்பர் அப்படின்னு ஓகேவா? 34. ஓகேவா? ஏய் இருடா, கவனிடா, போட வேணாடா, நீ பாருடா. நான் இந்த ஸ்டெப் கூட நான் போட வேணாம் தான் சொல்லுவேன். இப்ப இந்த 102 இருக்குல்ல, இந்த 102 நான் கேன்சல் பண்ண மாட்டேன் 34க்கு. இதை நான் கேன்சல் பண்ணுவேன். ஏன் பண்றேன்ட்டு வந்து பாப்போமா? இப்போ 102 இருக்குல்ல, இந்த 3 ஒன்ஸ் ஆர் கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இதை தான் கேன்சல் பண்ணுவேன் 2 டைம்ஸ். 5 வந்து 1 டைம் 2 9. 102 into 219 போடுறது எனக்கு ஈஸி. 34 into 657 ஓட 102 into 219 எனக்கு ஈஸி. எது ஈஸியா அதை பண்ணும். இப்ப பாரு 100 plus 2, அப்ப 21900 twice 438. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு போயிடுவேன். புரியுதா? நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத ஃபாலோ பண்ணு. இப்போதைக்கு சம்மு இது எல்லாத்தையும் நீ போட்டே ஆகணும். ஓகேவா? ரைட். அப்ப நீ வந்து இப்படி எல்லாம் வேக வேகமா போடாது, தப்பு. மேக்ஸ்ன்றது அவசரமா போடுறது இல்லை, நடுவுல இருக்க குட்டி ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதான் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? நான் கடகடன் நான் இது 102 இதை மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. அதை நீ பண்ணவே பண்ணாது, தப்பு தான் வரும், நிறைய தப்பு வரும். நீ எழுதுனதை வச்சு தப்பு பண்ணுவ. எழுதுறப்ப பொறுமையா எழுது, யோசிக்கிறப்ப வேகமா யோசி. புரியுதா? நீ வந்து எழுதுறது வேகமா எழுதுற, யோசிக்கிறது பொறுமையா யோசிக்கிற. அதனால ஆன்சர் கரெக்டா வர்றது இம்பார்ட்டன்ட்னு இல்லை, டைம் தான் இம்பார்ட்டன்ட். டைம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வச்சிங்களே, எவ்வளவு ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது? எத்தனை கொஸ்டின் படிக்க முடிஞ்சது? நிறைய அந்த கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு எக்கச்சக்க கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. எவ்வளவு ஸ்கோர் எடுத்து? ஒரு எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது உங்களால? இப்போ அதுல நிறைய இடத்துல நம்மளுக்கு எஃபர்ட் வந்து போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? மேத்தமேட்டிக்ஸ் வந்து அவசர அவசரமா போடுறது இல்லை, ஆன்சர் கரெக்டா வருதுன்ட்டு இல்லை. ஆன்சர் வேகமா போடுறதுனால உனக்கு ஆன்சர் கரெக்டா வருதுன்ட்டு இல்லை. நான் பொறுமையா போட்டே வந்து இந்த சம்ம வந்து இந்த மாதிரி 3 சம் போடுவேன். யோசனைய ஃபாஸ்ட் ஆக்கு. ஓகேவா? பிரசன்டேஷன், உன் பிரசன்டேஷன் நீ ஃபுல் மார்க் போடுவியா? இங்க பாரு என்ன கேக்குறது, நீ இன்னும் வந்து நான் உன்னை தப்பு சொல்றேன்னே நினைச்சுக்கிறேன். உன்னை நான் தப்பு சொல்லவே இல்லை, அதை நீ ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றப்போ நான் சொல்றத கவனி. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஆன்சர் வரும். அதே ஆன்சர் தான் நம்மளுக்கும் வந்திருக்கும், ஆனா ஸ்பீடா வரும். ஓகேவா? ரைட்.
there is a circular path around the sports field. Sonia takes 18 minutes to drive one round on the field. Ravi takes 12 minutes on the same. Suppose they both start at the same point and at the same time go in the same direction. How many minutes will they meet again at the starting point? இப்போ இத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாத், ஓகேவா? இந்த பாத்துல வந்து இவங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து சோனியா வந்து 18 மினிட்ஸ், ஒன் ரவுண்ட் 18 மினிட்ஸ் தான், 2 ரவுண்ட் 36 மினிட்ஸ், 3 ரவுண்ட் 54 மினிட்ஸ், ஓகேவா? ரைட். அதுவே ரவி வந்து 12, அப்போ 1 ரவுண்ட் 12, செகண்ட் ரவுண்ட் 24, தேர்ட் ரவுண்ட் 36. அப்ப 36ல ரெண்டு பேரும் திருப்பி ஒண்ணா மீட் பண்றாங்க. இதான் வந்து கான்செப்ட். இப்ப இந்த கான்செப்டுக்கு நம்ம எதை அப்ளை பண்ணலாம்? எல்சிஎம் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிளாக் பேஸ் பண்ணி சம் இருக்கும், ஓகேவா? கிளாக், ஒரு கிளாக் வந்து 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அடிக்கும், இல்ல 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அடிக்குது. இன்னொரு கிளாக் வந்து 12 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அடிக்குது. இன்னொரு கிளாக் வந்து 80 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அடிக்குது. எல்லாமே ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எந்த டைம்ல எல்லா கிளாக்கும் ஒரே நேரத்துல சிம் பண்ணும், பெல் அடிக்கும் அப்படின்றது கொஸ்டின். அப்ப அதுக்கும் என்ன? எல்சிஎம் தான் நம்மளுக்கு. அப்போ எல்சிஎம் ஆஃப் 12 and 18. 18 equal to 2 into 3 square. 12 வந்து 4 into 3, 2 square into 3. அப்ப எல்சிஎம் equal to ஹையஸ்ட், காமன்ல ஹையஸ்ட், காமன் இல்லாததுல எல்லாம், ஓகேவா? 2 square into 3 square. அப்ப 36. ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணுவாங்க? 36 மினிட்ஸ்ல ரெண்டு பேருமே திருப்பி மீட் பண்ணுவாங்க. ஆனா சோனியா 2 ரவுண்ட் தான் முடிச்சிருப்பா, ரவி வந்து 3 ரவுண்ட் வந்து முடிச்சிருப்பா, ஓகேவா? அதுதான் கொஸ்டின். அதான் வந்து கண்டுபிடிச்சோம். அது மெத்தட் இல்ல, பேசிக் ரூல். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் அப்ளை பண்ணாம பேசிக்கா பண்ற ரூல். இங்க பாரு, கிவன் என்ன? கிவன் வந்து சோனியா 1 ரவுண்டுக்கு 18 மினிட்ஸ். இங்க கேட்ட கேள்வி என்ன? எப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல திருப்பி மீட் பண்ணுவாங்க, ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க, ஓகேவா? ரைட். செகண்ட் 36, தேர்டு 54. 1 கம்ப்ளீட் ஆகுதுங்களா? 36, 54. 1 ரவுண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 18. ஒரு ரவுண்டுக்கு 18. இதுதான் நீ அவசரப்படுறதுன்னு சொன்னல. ஒரு ரவுண்டுக்கு 18 மினிட்ஸ் ஆகுது. அப்ப 2 ரவுண்டுக்கு 18 into 2, 36 மினிட்ஸ் ஆகும். 3 ரவுண்ட்ஸ்க்கு 18 into 3, 54 மினிட்ஸ் ஆகும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? இப்போ ரவிக்கு பார்த்தோம்னா 12, அப்போ செகண்ட் ரவுண்டு 12 + 12 24 + 12 36. இப்போ 36 மினிட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கா? அப்ப 30 சோனியா வந்து செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றப்போ ரவி வந்து தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுவான், ரெண்டு பேரும் ஒண்ணா மீட் பண்ணுவோம், ஓகேவா? இத வந்து நம்ம எல்சிஎம் மூலமா பண்ண முடியும். நார்மலா பண்ணனா நீ இப்படிதான் பண்ணணும். இப்ப நான் சொன்னேன்ல 10 மினிட்ஸ், 12 மினிட்ஸ், 18 மினிட்ஸ்லாம் சொன்னேன்ல. நார்மலா பண்ணனா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாக்குக்கும் இப்படி போட்டுட்டு எந்த கிளாக் எந்த டைம் வந்து மூணுத்துக்கும் காமனா இருக்குன்னு பார்த்து போட முடியுமா? டைம் ஆகும்ல. அதுக்கு பதில் எல்சிஎம் போடலாம் அப்படின்றதுதான் இவங்க சொல்ல வர பாயிண்ட், ஓகேவா? அப்போ 18, 12 எல்சிஎம் என்ன? ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப்ப 18 தான் வந்து 2 ஸ்கொயர் into 9, 4 into 9, 36, ஓகேவா? Hence they meet at 36 minutes. இது சின்ன நம்பரா இருக்கு, நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. பெரிய நம்பர்லாம் இருக்குன்னா டைம் ஆகும்ல, புரியுதா? Whether check whether 6 power n can end with 0. 6 power n வந்து 0ல எண்ட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க.
10, 20, 30 இதெல்லாம் 0 ல end ஆகுதா? All are divisible by 5 and 2. 5 and 2. ஓகேவா? ரைட்? 6 பவர் n ரெண்டுமே ஒரு 5 ஒரு 2 இருந்தாதான் 10 வந்து ஆகும். இல்லைன்னா ஆகாது. கரெக்டா? Then it is divisible by 5. ஓகேவா? That means the prime factorization 6 power n. 6 ன்றது என்ன? 2 into 3 தானே? 2 into 3, 2 into 3, 2 into 3. இதுல 5 இல்ல. 5 இல்லையா? It is not possible to get prime number of 5. Ah. 6 power any number 6 ல தான் முடியும். 6 power 0 தவிர்த்து provided n is a natural number. 6 power 0 மட்டும் தான் 1. 6 power 1 6 36 216 அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? 6 லே தான் முடியும். ஆனா 5 divisible ஆகாதுல்ல. அப்போ by fundamental theorem of arithmetic there are no other prime factor except 2 and 3 in the factorization of 6 power n. So there is no natural number for which 6 power n ends with digit 0. Okay, இப்போ இது ஒரு question. Explain why 7 into 11 into 13 plus 13. 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 5 plus 5 are composite number. Composite number na என்ன? 2 number ஆல 2 prime number 2 or more prime number ஆல multiply ஆயிடும். Okay, right? Composite number are those numbers which can be expressed as product of prime number. So first இதுல multiplication இருக்கா? into இருக்கா? Bode-Morse rule படி இது எல்லாமே ஒரு term. Plus 13 ஒரு term. அப்போ இது ரெண்டுல 13 காமனா இருக்கு. 13 காமனா எடுத்துருவோமா? 7 into 11 வந்து 77 plus 1. Okay, 13 into 77 plus 1 78. அப்போ 78 நீ பிரிக்கணும்னா பிரிக்கலாம். Anyway, it is a product of two numbers. It is a composite number. 13 into 2 into okay va? Product of prime numbers. Hence it is a composite number. Okay va? இப்போ இந்த நம்பர் சார் இதுலயும் 5 காமனா இருக்கா? 5 காமனா எடுத்துருவோமா? 7 6 7 into 6 into 4 into 3 into 2 plus 1. Okay va? 7 6 are 42. 42 into 3 42 126. 126. Okay va? 40 plus 2. Okay va? 120 plus 6 126. 126 double பண்ணோம்னா 250 இல்ல 252. 252. திருப்பி டபுள் பண்ணோம்னா 504. திருப்பி டபுள் பண்ணோம்னா 1008. Yeah, 1008 plus 1 1009. So 5 into 1009. Product of prime numbers. இதுவும் prime number தான், இதுவும் prime number. Okay வா? Right? அப்போ composite number. இது ஒரு question. இல்ல பிரிச்சுனா போகணும். அப்படியே போட்டாலும் கரெக்ட் தான். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னாலே அது காம்போசிட் நம்பர் தானே. அப்படியே போட்டாலும் கரெக்ட் தான். 5 into 119 prime numbers தான். அப்பதான் அது காம்போசிட் prime into prime வந்து காம்போசிட் தானே. இப்போ 2 into 3 காம்போசிட் நம்பர் தானே. எனி டூ நம்பர் மல்டிப்ளை பண்ணாலே காம்போசிட் நம்பர் தானே. There are 156, 208 and 260 students in group A, B and C respectively. Buses to be hired to take them for a field trip. Find the minimum number of buses to be hired if the same number of students be accommodated in each bus. அப்போ minimum number, ஓகேவா? இங்க நம்ம HCF எடுக்கணும். ஓகேவா? Right? The number of buses will be minimum, ஓகேவா? If each bus accommodated maximum number of students. அப்போ HCF of 156, 208 and 260. So 156, okay, what? 2 square into 3 into 30. 208, 2 power 2 power 4 into 30. 2 square into 5 into 30. Okay, what? Right?
அப்போ HCF காமன்ல லோவஸ்ட் 2 ஸ்கொயர்டா இருக்கும். 2 square. அப்புறம் 3 காமனா இல்ல 13 1 13 பவர் 1. அப்ப 2 ஸ்கொயர் வந்து 4 4 into 13 52. ஓகேவா? அப்ப each bus 52 students can be accommodated. Minimum number of buses required. Total number of students divided by 52. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டிவைட் பை 52 போட்டோம்னா ஆன்சர் 12%. இண்டிவிஜுவலா போடலாம். 156 by 52 வந்து 3 பஸ்ஸா, 208 டிவைட் பை 52 வந்து 4 பஸ்ஸா, 7 பஸ் ஆயிடுச்சா, 260 டிவைடட் பை 52 வந்து 5 ஓகே 5 பஸ்ஸஸ். அப்போ அப்படி ஆட் பண்ணாலும் உனக்கு அதே 12% தான் வரும். அப்ப 12 number of buses will be hired if the same number of students be accommodated in each bus. ஓகேவா? போட்டுக்க இத லாஸ்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்ரூமோட சைஸ் கொடுத்திருக்காங்க 10 feet into 8 feet. What would be the size in inch of the tile required that has to be cut and how many such tiles are required? இப்போ ரெக்டாங்கிள்னா லென்த் இன்டு பிரெத் தான் ஏரியா, ஒரு டைலோட ஏரியா. ஓகேவா? ரைட். அப்ப முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணும், லென்த் ஆஃப் பாத்ரூம் இன்ச்சஸ்க்கு கேட்கறாங்க, இன்ச்சஸ்ல, அதனால இன்டூ 12 120 96. ஓகேவா? ரைட். அப்ப ஏரியா வந்து என்ன 120 into 96. அப்போ 120 என்ன பண்ணலாம் 2 cube into 3 into 5 into 1. அதே மாதிரி 96 2 power 5 into 3 போடலாம். HCF 2 cube ஒரு 3 2 cube into 3 24. ஓகேவா? அப்போ டைலோட ஏரியா வந்து 24 இருக்கும். ஓகேவா? ரைட். சைடு இன்டு சைடு. ஓகேவா? 24 into 24 வரும். அப்போ ஏரியா ஆஃப் டைல் வந்து 24 into 24. நம்பர் ஆஃப் டைல், டோட்டல் ஏரியா ஆஃப் பாத்ரூம் வந்து 120 into 96 divided by 24 into 24. 5 இதை கேன்சல் பண்ண 4 5 4s are 20. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அவ்வளவுதான். ரைட். அப்போ இவ்வளவுதான். இதை நம்ம கரெக்டா வந்து பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிசல்ட் வரும்.